அடுத்து நம்ம பார்க்க பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி தனு ராசி நேயர்களுக்கு எப்படி அமைகிறது, அவங்களுக்கான பலன்கள். படிக்கிற படிப்புல சார் என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம்? இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இந்த தனு ராசி என் பையன் மெடிக்கல் எடுக்கலாமா, இன்ஜினியரிங் எடுக்கலாமா, வெளிநாட்டு படிக்க வைக்கலாமா, இந்த மாதிரி பல ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. இப்போ பிஸ்னஸில் இருக்கிறவங்க சார் சின்னதாக ஒரு லோன் வாங்கி பெரிய லெவலில் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா ஆல்ரெடி ஒரு சில வரன் பார்த்துட்டு போனாங்க, பதில் சொல்லலை, எங்களுக்கு பொருந்தது இன்னொரு ஜோசியர் இல்லைன்னு எங்களையும் சொல்லி குறை சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அது நாங்கள் காரணம் இல்லை, 3 சனி பகவான் தான். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி தனு ராசி நேயர்களுக்கு எப்படி அமைகிறது, அவங்களுக்கான பலன்களை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா இந்த தனு ராசிக்காரங்க தான் சார் என்னங்க சார் சனிப்பெயர்ச்சி வருது அப்படி ஒரு கலக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வரனால சார் நல்லதா கெட்டதா ஒரு குழப்பமா இருக்கு. சனி பகவான் நல்லதும் கொடுப்பாருங்க. அதனால அர்த்தாஷ்ட சனி வருதுன்னு ஃபர்ஸ்ட் பயப்பட வேணாம். தவறு செய்தவர்கள், தவற விட்ட வாய்ப்புகளை பிடிக்க பொதுவாக சனி பகவான் இப்போ 4ல் வந்து 6ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணார். அப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு யோக பலன். ஏன்னா மாணவர்களுக்கு தான் இப்போ நிறைய பாயிண்ட் வருது. ஏன்னா 4, 6 அப்படின்னாலே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது தனுராசி மாணவர்கள். அப்போ தொழில் கல்வி, சனினா தொழில் அர்த்தம், தொழில் கல்விக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடம்னா நோய் நொடிம்போம், 4ஆம் இடம் உடம்பு சௌக்கியங்கள், அப்போ மருத்துவத்துக்கு வாய்ப்புகள் கொடுக்குறார். இப்போ இந்த ராசிக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்குப்பார். அப்போ நம்ம படிக்கிற படிப்பில் சார் என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம்? இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இந்த தனுராசி என் பையன் மெடிக்கல் எடுக்கலாமா, இன்ஜினியரிங் எடுக்கலாமா, வெளிநாட்டு படிக்க வைக்கலாமா, இந்த மாதிரி பல சிந்தனைகள் வரும். அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்தா இன்னும் துல்லியமாக சொல்லலாம். இப்போ கோச்சார் ரீதியாக என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பையனுக்கு எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கும். ஒன்றே ஒன்று, உங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு வர முடியாது, ஒன்று ஹாஸ்டலில் அனுப்பி படிக்க வைங்க, இல்லை வெளி மாநிலத்தில் படிக்க வைங்க. அதாவது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து படித்தால் நல்லா படிப்பாங்க. அனுபவ கல்வி கற்கிறதுக்காக எங்கே போனாலும் சூழ்நிலை படிக்கிறதுக்காக அம்சம் வருது. அப்போ சின்ன வெளியே போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சார் இன்ஜினியரிங் முடிவு பண்ணிட்டோம், கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு கேட்பாங்க. இப்போ கேள்வி எங்களுக்கு எப்படி வருதுன்னா, ஐடியா இல்லை சிஎஸ்சியா, க்ளவுட் டெக்னாலஜியா, டேட்டா சயின்ஸா, ஏஎம்எல்ஆன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியுது. ஆனால் எல்லாமே பொதுவாக கம்ப்யூட்டர் தான் சொல்லிக்கிறாங்க. பொதுவாக ஆர்ட்ஸா சயின்ஸான்னு கேட்பாங்க. இப்போ அதையும் தாண்டி ஸ்பெசிஃபிக்கா இதுல என்ன பண்ண முடியும்ன்றத ஜோதிடத்துல தெளிவா சொல்லலாம். இப்போ புதன் ரொம்ப வலுத்திருந்தா அது டேட்டா சயின்ஸ்க்கு போயிடுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இதெல்லாம் வரும்போது அது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சுய நுண்ணறிவு, 5, 8 சம்மந்தப்பட்ட சுய நுண்ணறிவு, இதுதான் கிரகங்கள் எடுக்கிறது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் இடமும் சுக்கிரனும் புதன் நல்லா இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸு. இப்போ க்ளவுட் டெக்னாலஜி அப்படிம்பாங்க. க்ளவுட்னா சனிச்சந்திரனா மேகங்க. அப்போ அது 5ஆம் பாவம் 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு எடுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு 8ஆம் இடம் வெளுத்து லக்னத்தில் கேதுவோ சம்மந்தப்பட்ட சைபர் செக்யூரிட்டி போவாங்க. சார் இப்படிலாம் பிரிக்கலாம். இப்படி மக்களுக்கு பார்த்து எடுக்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்து 2ஆம் இடம் வெளுத்து பார்த்தீங்கன்னா புதனும் வெளுத்து கேதுவும் வந்துருச்சு. நான் சொன்னேன் நீ பிகாம் பிஎல்எல்பி போடுவேன், அது லாயர் மாதிரி படிப்பாங்க. இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்காக போடலாம். இந்த அளவுக்கு கொண்டு போனால் தான் இப்போ இந்த மாணவர்கள் படித்தாங்க, அதே எக்ஸ்பீரியன்ஸோட அடுத்த வாழ்க்கையில் வேலைக்கு போகிற மாதிரி பண்ணணுங்க. இதுதான் இந்த ராசிக்கு சொல்ல முடியும். ஸோ இப்போ வேலைக்கும் சனி பகவானுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த பதிவில் அதையும் நம்ம குறிப்பிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ தனுசு ராசிக்கு படிப்பு சம்பந்தமா அப்படின்னும் போது எந்த துறையில் வலுப்பெற முடியும் அவங்க? நிச்சயமா இந்த தனுசு ராசி எதாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாபாக இருக்குங்க. ஏன்னா இது குரு வீடு, இங்கே உயர்வு தாழ்வு இல்லாத எந்த உச்சமும் இல்லை நீச்சம் இல்லை. சார் ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி ஜாபாக இருக்கணும். தகுதிக்கு கீழே இறங்கி போகணும். உங்களுக்கு கௌரவம் இருக்கிறது. நிறைய பேர் பேங்கிங் செக்டரில் ஏதோ பேங்கிங் செக்டர், டீச்சிங் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் இந்த ராசி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதே ராசி பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல போராடி தான் பெற முடியும். இந்த ராசி வில் அம்பும்பாங்க. அப்போ ஒரு சில போராட்டங்கள் இருக்கும். ஆனால் போராட்டத்துக்கு பின் இந்த ராசி ரொம்ப இதாக இருக்கும். ராசி எப்பவுமே சொல்ல சார் உங்கள் வேர்கள் கசப்பாக இருக்கும் சார், ஆனால் வருகின்ற கனி இனிப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு. அந்த வகையில் இந்த ராசி இந்த போராட்டங்கள்லாம் நினைச்சு கல்வி ரீதியாக மிகப்பெரிய உச்சத்தை துடிக்கிற அம்சம் உண்டு. இப்போ இந்த ராசிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு டவுட் வந்துடும், சார் இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா முடியுமான்னு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்த்தோன்னா வேலை இல்லாத வேலை கிடைச்சிடும். ப்ரொமோஷன் ட்ரை பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த ராசி என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போயிட்டு சைடில் பிஸ்னஸ் பண்ணுற யோகம். சார் என் வேலைக்கு போயிட்டுருக்கேன், என் பேரில் பண்ண முடியாது,
என் மனைவி பேரில் போட்டு பண்ணலாமா, என் கணவன் பேரில் போட்டு பண்ணலாமான்னு சைடில் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. இப்போ பிஸ்னஸில் இருக்கிறவங்க சார் சின்னதாக ஒரு லோன் வாங்கி பெரிய லெவலில் டெவலப் பண்ணலாமா, பெரிய லெவல் அந்த மாதிரி பண்ண. அப்போ இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் வந்திருக்கு. ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை பயன்படுத்திக்கணும் அடிக்கடி. ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல நீச்சம். அப்போ அந்த வெள்ளியை வலுப்படுத்தி அந்த சுக்கிரனை வலுப்படுத்திட்டு நீங்கள் பண்ணிக்கங்க. நிச்சயமாக தொழில் வேலை இதாக இருக்கும். ஆனால் என்ன 10ஆம் இடத்துல சனி பார்க்கறனால லாபத்தை குறைச்சி நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு சில பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நான் ஆஃபர் போட்டு ஜெயிக்க வேண்டிய நேரம். இவங்களும் இந்த ராசியும் ஆஃபர் மாதிரி போட்டு, ஏன்னா சனி 10க்கு சம்மந்தப்பட்டால் இப்போ நம்ம டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் மீடியமாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு வேலையும் கொடுப்பார். நிச்சயமாக மிகப்பெரிய தொழில் வேலையை விருத்தி கொடுக்குற நிலை வந்தாச்சுங்க. ப்ரமோஷன் சொல்லிட்டீங்க. தொழில் வேலையில ப்ரமோஷன் ஓகே, வாழ்க்கையில ப்ரமோஷன் வேணுங்க, குழந்தை பாக்கியம் வேணும், அதுக்கு முதல்ல திருமணம் ஆகணுமே, திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு என்ன சொல்றீங்க? நிச்சயமா இந்த ராசிக்கு 7ல் குரு பகவான் இருந்து உங்க ராசிக்கு குரு பலன் இருக்கு. குருவார்க்க கோடி நன்மை. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குற. 3ஆம் இடம் சுப தகவல் வருதுங்க. இத்தனை நாளா 3ஆம் இடத்தை சனி பகவான் தாமதப்படுத்தின சுப தகவல் வந்தாச்சு. இப்போதாங்க திருமணமாக. இப்போ எப்படின்னா ஆல்ரெடி ஒரு சில வரன் பார்த்துட்டு போனாங்க, பதில் சொல்லலை, எங்களுக்கு பொருந்தது இன்னொரு ஜோசியர் இல்லைன்னு எங்களை சொல்லி குறை சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அது நாங்கள் காரணம் இல்லை, 3ஆம் சனி பகவான் தான். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்த வரன் அமையற வாய்ப்பு ஃபர்ஸ்ட். இப்போ முதலே பார்த்தோம், அவங்களே திருப்பி வராங்க, திருப்பி இன்னொரு டைம் பாருங்க. அப்போ நிச்சயமாக செட் ஆகக்கூடியது. இந்த ராசியில் திருமணம் நிச்சயமாக உண்டு. இதில் லாபகரமாக இருக்கும் திருமண வாழ்க்கை. ஏன்னா குரு பகவான் நேரில் வந்து பார்க்கும் காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த வரன், உங்கள் அடுத்தது டெவலப்மெண்ட் இருக்குது. குரு 7க்கு சம்மந்தம் நல்ல பார்வையாக இருந்தால் கல்யாணம் பண்ணோம், குழந்தை, அடுத்த டெவலப்மெண்ட்டு, தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணோம், சொத்து சுகம், அடுத்த படிநிலைக்கு இந்த குரு பகவான் வாழ்க்கை. சனியோட அம்சம் ரெண்டும் இணைந்து பண்ணுது. ஏன் உங்கள் ராசிக்கு ஒருத்தருக்கு தான் குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குறாரு. 2 பேரோட அருளும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. ஸோ தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான ஆலய பரிகாரம் செய்யலாம், வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நிச்சயமா இந்த நேரத்தில் இவங்க சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணணும்னு வச்சுங்களேன். இந்த ராசியில மூலம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. மூலம்னா ஆஞ்சநேயர். இந்த ராசி பார்த்தீங்கன்னா தன் நிலையை புரியாத ராசிங்க. தூண்டி ஒன்று எப்பா நீ அறிவாளி, என்னால் முடியும் தட்டி கொடுக்கணும். முதல்ல இந்த ராசி ஆஞ்சநேயர் வழிபாடு தாங்க ஃபஸ்ட்டு சிறந்தது. முதல்ல ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணும்போது இவங்க ஜெயித்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது வன தேவதைகள். இப்போ சின்ன சின்ன வனம்னா சனியை சொல்லுவோம், காட்டுப்பகுதியில் காவல் தெய்வங்கள், காவல் தெய்வத்தையும் வன தெய்வத்தையும் கும்பிட்டு வரும் பொழுது இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு புரிதல் ஏற்பட்டுரும். ஆஹா இந்த நான் நிச்சயமாக வரேன். அப்போ இவங்களுக்கு அந்த அர்த்தாஷ்ட சனியில் டெவலப் ஆகும்போது இந்த சனீஸ்வரர் வழிபாடு பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா தவறவிட்ட வாய்ப்புகள் பிடிச்சிடலாம். தாய் உடல்நிலைகள் மீண்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பு 4ஆம் இடத்துல. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா சார் இடம் அமையுமா, சொத்து அமையுமா. பொதுவாக இந்த ராசிக்கு செகண்ட் ஹேண்டு சொத்து வாங்க அம்சம் வந்திருக்கு, அதை மீண்டு வந்துடலாம். தந்தையுடன் ஏற்பட்ட வருத்தங்கள், ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்து சனி பார்க்கும்போது தந்தை வழி உறவில் ஏற்பட்ட கசப்புகள் இதெல்லாம் மாற்றி நிச்சயமாக மீண்டு வர வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் 4ஆம் இடம்னா வீடுங்க, சுத்தமாக இருங்க, வீட்டில் சுத்தபத்தமாக இருக்க வேண்டியது. 4ஆம் இடம் தண்ணி தொட்டி வேற அர்த்தம், நீர் வீடு. ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு வாழ்வியல் பரிகாரம், நீங்கள் சங்கடப்படாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி தொட்டிகள் திரவங்களை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கங்க. 4ஆம் இடம் வாகனம். இப்போ வாகனத்தில் சனினா ஆயில், இன்ஜின் ஆயில். இந்த ராசியை நீங்களே வண்டியை கழுவுங்க. இது வாழ்வியல் பரிகாரம். சார் எப்படி சார் வாஷ்ரூம் இது எல்லாருமே கார் வாஷ் பண்ணுவாங்க, நீங்களே பைக்கோ காரோ க்ளீன் பண்ணுங்க சார். சனி 4ல் வந்தால் வாழ்வியல் பரிகாரம் பண்ணி பார்த்தா சனி பயிற்சி, சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்துடும். ஆக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள். உங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய வன தேவதைகளை நீங்க வழிபடலாம். குறிப்பா நான் எனக்கு தெரிஞ்ச வன தேவதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில பெரியபாளையம் அருகில் காட்டு செல்லியம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். வேர்களாலேயே பின்னப்பட்டு அந்த அம்மாவுக்கு வந்து கூரை அமைத்திருப்பாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி வன தேவதைகள் உங்க வீட்டு அருகில் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் பெற எங்களுடைய வாழ்த்து.